ஏவோய் ஏவோய் உங்களுக்கெல்லாம் நாகரிகமே தெரியாதோ? பல மணி நேரமா நான் நின்று பேசிக்கிட்டே தான் இருக்கேன், கொட்டாய் விட்டுக்கிட்டே இருக்கீரு. ஏட்டி நீ லூஸ் ஆயிட்டி, லூஸ் பொம்பளையாட்டி நீ. நான் ஒன்றும் கொட்டாய் விடல. உங்ககிட்ட ஏதாவது சொல்லணும்னு வாயை திறந்தாலே நீ எங்க பேச முடியா என்ன? ஓ அப்படியா, சரி சரி, ரொம்ப நீட்டாதீரு. நான் ஒன்றும் நீட்டலட்டி, நீ தான் ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்கா பாத்துக்க. அண்ணா நீர்லாம் சுத்த பேஸ்ட் கையில் எடுக்க ஆவாத ஒரு கேஸ் தெரியுமா? முன்னாடி கல்யாணத்துக்கு முன்னாடி எல்லாம் பார்க்கு, பீச்சு, ஹோட்டலு, சினிமா, எப்பா இப்படியெல்லாம் எங்கேயோ கூட்டிகிட்டு போனீரு. ஆனால் இப்போ கல்யாணம் முடிஞ்சதுக்கு பிறகு எங்கேயுமே கூட்டிகிட்டு போகிறது கிடையாது. ஏன் ஓய் அப்படி பண்ணுறீரு? அட தப்பளை பொண்டாட்டி, தேர்தல் முடிஞ்சதுக்கு பிறகு எவனாவது பிரச்சாரத்துக்கு போவானா? நீ வேற. அட கள்ள மனுஷா. சரிட்டே அதை விடு, வேற கதையே உண்டுன்னா சொல்லு. ஆமா ஓய், இப்பதான் ஞாபகம் வந்து பத்திரு. இந்த நேற்றுக்கு நம்ம ஒரு கல்யாண வீட்டுக்கு போனோமே, அந்த ரிசப்ஷன்ல நடந்துகிட்டு இருந்து. ஆனா அங்க வச்சு அத்தனை பேர்த்துக்கு நடுவுல என்ன பார்த்து நீ ரொம்ப அழகா இருக்கான்னு நீங்க சொன்னீங்க தெரியுமா? எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு தெரியுமா? அதை இப்ப நினைச்சு பார்த்தா கூட. அதையா சொல்லியா? அப்ப நீ உன் முகம் தெரியாம மாஸ்க் போட்டிருந்ததுனால எனக்கு சரியா அடையாளம் தெரியல. அட கொழுப்பு பிடிச்ச மனுஷா. புது ஏறி போச்சே, புத்தி மாறி போச்சே. என்னது இது? நம்ம வீட்டுக்குள்ளதானே வந்திருக்கோம். ஆமா, வீட்டுக்குள்ளதான் வந்திருக்கோம். என்னது யான் நேர் ஒரு ஒட்டடை குச்சி வந்து நிக்கு. ஒட்டடை குச்சி சட்டை பேண்ட் எல்லாம் போட்டிருக்க. தோழியா என் காதலியா யாரடி நீ சொல்லு. அட நினைவு கெட்ட மனுஷா, செருப்ப சாணியில முக்கியே அடிப்பேன். ஒரு குவார்டர் அடிச்சுட்டு வந்தா ஒரு பொண்டாட்டிக்கு மூஞ்சி கூடவா மறந்து போயிரும். ஏய் இன்னைக்கு என்ன நாளுன்னு தெரியுமா? நம்ம கல்யாண நாள் தெரியுமா? இன்னைக்கு கோழி அடிச்சு நான் குழம்பு போயிட்டா. நான் செஞ்ச தப்புக்கு எதுக்கிட்டே அந்த கோழிக்கு தண்டனை கொடுக்கா? சரி சரி, நீர் ரொம்ப நீ நின்றுட்டு இந்த படம் கட்டிட்டு இருக்காதீரு என்ன. நான் ஒரு 2 மணி நேரம் வெளியே போய் உங்களுக்கு ஏதாவது வாங்கணுமா? நான் எனக்கு ஏதாவது வாங்க போறேன். எனக்கு ஒண்ணுமே வேண்டாம்மா, நீ 2 மணி நேரம் வெளியே போறதே எனக்கு போதும், அதுவே பெரிய சந்தோஷம். அட பீத்தவாயா, வாட்டி ஊத்த நாரி. எம்மா கிளம்பி போயிருவோம். நல்ல வேலை குளத்துங்கிறக்கிட்ட ஆள் யாரும் இல்லை. இவரு என்னடா நீ பார்த்தா புட்டு புட்டுன்னு உண்மையா வைக்காரப்பா. நம்ம கிளம்பிடுவோம், என்ன நிற்கப்படாது. தெரியாம நானும் பெய்யூர்த்தியே கல்யாணம் பண்ணிவிட்டேன். அந்த நேரம் எல்லாரும் கல்யாணம் பண்ணியாவல்லான்னு சொல்லி நானும் ரொம்ப ஆசைப்பட்டு ஒருத்தியை கல்யாணம் பண்ணினேன். கல்யாணம் பண்ணிட்டு வந்தா அவ சரியான சுத்தம் கட்டவா. என்னத்த சொல்ல, நம்ம தலை எழுத்து. எல்லாரும் கத்திய வச்சுதான் உள்ளிய உரிப்பாவ. ஆனா அவ அப்படி கிடையாது. அவ பல்ல வச்சே உள்ளிய உரிச்சு அந்த சட்டிக்குள்ள போட்டு குழம்பு காய வச்சு போடுவா. அடுத்தது எல்லாரும் தேங்காவை எப்படி மக்களே திருவுவாவ, அதை திருவலையில வச்சு சச்சக்குன்னு திருவி அழகு போல மிக்சி ஜாருக்கு தூக்கி போட்டு அரைப்பாவ. இல்லைன்னா அம்மியில வரிச்சு அப்படி இழுத்து அரைச்சு போட்டு குழம்ப வச்சு காய்ப்பாவ. ஆனா ஈவா அப்படி கிடையாது. அவ பல்லு இருக்குல்ல மக்களே, பல்லு, அந்த பல்ல தேங்காவை வச்சு கடிச்சு சவைச்சு துப்பி போட்டு காய்ப்பா பாரு ஒரு குழம்பு. எப்பா கப்படிக்கும் பாரு, காய்க்கும் போதே விசவாயி தாக்கினாலும் ஒரு நாள் கிறங்கி மலர்ந்து விழுந்துட்டேன் மக்களே. அந்த குழம்பையும் காய்ச்சி முடிச்சுக்கிட்டு கூப்பிடுவா பாரு, என்னங்க வாங்க சாப்பிடலாம் அப்படின்னு அவ கூப்பிடும் போது எனக்கு எங்கேயாவது ஒரு தேசத்துக்கு ஓடி போய் செத்துடலாம் போல இருக்கும் மக்களே. ஏ ஓய், நான் ஒவ்வொருக்காண்டி அங்கே சாப்பாடெல்லாம் செஞ்சு வச்சுக்கிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். எப்போ வருவாருன்னு சொல்லி. நீர் இந்த மரத்தடியில் நின்றுட்டு என்ன எங்க பண்ணிட்டு இருக்கீரு? உன்னை பத்தி தான் பார்த்துக்கிட்டு பெருமையா பேசிக்கிட்டு இருந்தேன் இவ்வளவு நேரமும். நீ சரி நீ அங்க வீட்டுக்குள்ள போ, நான் அதுக்கு பிறகு வந்து சாப்பிட வரேன். கண்டிப்பா சாப்பிட வந்துடும், என்ன சீக்கிரம் வாரு. ஆமா போறவ இவ சுத்தமா செஞ்சு வச்சிருக்கையில நான் போய் திங்கிறதுக்கு போகணும். இருந்தாலும் புறவாசல் வழியா எகிரி குதிச்சு ஹோட்டல்ல போய் சாப்பிட போறேன் மக்களே. பாய் பாய். இவர் எங்க அந்த மனுஷன் போனாரு? சாப்பிடறதுக்கு வந்துறியே, நீ போ, பின்னாடியே வாரேன்லாம் சொன்னாரு. இங்கன்னு தானே குத்து பிள்ளையார் மாதிரி நின்றுட்டு இருந்தாரு. நான் எவ்வளவுதான் டீசெண்டா நீட்டா சுத்தமா சமைச்சு கொடுத்தாலும் இந்த ஆளு திங்கிறதுக்கே வரமாட்டாரு. அதுக்கு தான் எனக்கு கோபமா வாரதே. இவருக்கு சுத்தமா செய்து கொடுக்க பொண்டாட்டி நான் கிடைச்சதான் பெரிய தப்பு. சிலவுல வந்து பொண்டாட்டியா வந்திருப்பாளுவ, சுத்தம் கட்டத்தனமா இருப்பாளுவ. அவ்வளோதான் இவருக்கெல்லாம் கிடைச்சிருக்கணும். சே,
நான் இங்கதான் ஒளிச்சு நின்னேன் தன்னை மெச்சுமான் தவிட்டு புறா கடைசியா சொன்னா பாரு ஒரு வார்த்தை எவ்வளவுதான் சுத்தமா சமைச்சு கொடுத்தாலும் நான் திங்க வர மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு எப்பா அதை கேட்கும் போதுதான் என்னால தாங்க முடியலப்பா அட்டாக்கே வந்து நான் பெய்ருவோம் போலுக்கு மேல சாரி மக்களே இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா அப்படியே லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஹைப் பண்ணி விடுங்க நிறைய பேர்த்துக்கு இந்த வீடியோ போகும் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிடுங்க